Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சென்னை சேப்பாக்கத்தில் பலவீனமடைந்த சவாரி குதிரை ஒன்றின் மாதிரிகளை பெசன் நினைவு விலங்கு மருத்துவமனை பரிசோதனைக்கு அனுப்பியிருந்தது. அந்த பரிசோதனையின் முடிவில் குதிரைக்கு கிளாண்டரஸ் தொற்று இருப்பது தேசிய குதிரை ஆராய்ச்சி மையத்தால் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நோய் மேலும் பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள சுமார் 140 சவாரி குதிரைகளை தனிமைப்படுத்தி தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கும் பணியில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கிளாண்டரஸ் என்பது பர்கோல்டெரியா மாலி என்ற ஆபத்தான பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு தீவிரமான தொற்று நோயாகும். முக்கியமாக குதிரைகள், கழுதைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் போன்ற விலங்கினங்களை இந்த தொற்று தாக்குகிறது. இது ஒரு விலங்கின நோய் என்பதால் பாதிக்கப்பட்ட குதிரைகளின் சளி, உமிழ்நீர், புண்கள் அல்லது இரத்தம் மனிதர்களின் திறந்த காயங்கள் அல்லது மூக்கு, வாய் வழியாக உடலுக்குள் சென்றால் மட்டுமே மனிதர்களுக்கு பரவும் அபாயம் உள்ளது. இதனால் குதிரைகளை நேரடியாக பராமரிப்பவர்கள் மற்றும் லாயங்களில் வேலை செய்பவர்களுக்கு மட்டுமே இந்நோய் பரவ வாய்ப்புள்ளது. மனிதர்களுக்கு இந்நோய் பாதிப்பு ஏற்பட்டால் அதன் அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல், குளிர், நடுக்கம், தசைவலி, மூக்கிலிருந்து சீழ்வடிதல் மற்றும் தோலில் புண்கள் போன்ற பாதிப்புகள் தோன்றும். கிளாண்டரஸ் தொற்று என்பது மனித வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக பழமையான நோய்களில் ஒன்றாகும். கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் மற்றும் மருத்துவ மேதை ஹிப்போக்ரட்டிஸ் ஆகியோர் குதிரைகளை தாக்கும் இந்த விசித்திரமான நோயை பற்றி தங்களது குறிப்புகளில் எழுதியுள்ளனர். இந்த பாக்டீரியா மிக எளிதாக விலங்குகளிடையே பரவி மரணத்தை ஏற்படும் தன்மை கொண்டது என்பதால் பிற்காலத்தில் உலகப் போர்களில் இது ஒரு கொடூரமான உயிரி ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. முதல் உலக போரின் போது ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் குதிரைப்படைகளை முடக்குவதற்காக ஜெர்மனி நாடு திட்டமிட்டு இந்த பாக்டீரியாவை எதிரி நாட்டு குதிரைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் மூலம் பரப்பியது. மேலும் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு அனுப்பப்படவிருந்த குதிரைகளுக்கும் இந்த கிருமிகளை செலுத்தி அனுப்பினர். அதேபோல் 2ஆம் உலகப் போரின் போதும் ஜப்பானிய இராணுவத்தின் பிரிவு 731 என்ற ரகசிய படை சீனாவில் இருந்த குதிரைகள், பொதுமக்கள் மற்றும் கைதிகள் மீது இந்த கிளாண்டரஸ் பாக்டீரியாவை செலுத்தி கொடூரமான சோதனைகளை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கடுமையான சோதனைகள் மூலம் பாதிக்கப்பட்ட விலங்குகளை கண்டறிந்து பிற விலங்குகளுக்கு பரவாமல் தடுக்க அவற்றை சட்டப்பூர்வமாக கருணை கொலை செய்யும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதன் மூலம் வட அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்த நோயை முற்றிலும் ஒழித்தன. இருப்பினும் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் இன்றும் இந்நோய் அவ்வப்போது கண்டறியப்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே, அதாவது 1899ஆம் ஆண்டிலேயே இதை கட்டுப்படுத்த கிளாண்டரஸ் அன்பாசி சட்டம் 1899 கொண்டு வரப்பட்டது. தற்போதைய இந்திய விலங்கு நோய் தடுப்பு சட்டத்தின்படியும் இந்த நோய் ஒரு குறிப்பிட்ட குதிரைக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அது பிற குதிரைகளுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ பரவாமல் தடுக்க பாதிக்கப்பட்ட விலங்கை கட்டாயம் சட்டப்பூர்வமாக கருணை கொலை செய்ய வேண்டும் என்பது விதியாகும். இதன் காரணமாகவே இந்தியாவில் 2025 மற்றும் நடப்பு 2026ஆம் ஆண்டுகளில் இந்நோய் கண்டறியப்படும் இடங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தீவிர கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. சென்னையில் தற்போது சவாரி குதிரை இறந்ததை தொடர்ந்து மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இதனால் நேரடி ஆபத்து ஏதுமில்லை என்பதால் தேவையற்ற பீதி அடைய வேண்டாம் என தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.